அன்பு நண்பர்களே, பலமான வணக்கங்கள். சிலப்பதிகாரத்திலே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்பது போல இலக்கியவாதிகள் எல்லாம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள். கவிதை உயிர்ப்பாக கொண்டு எழுத்தின் எந்திரவியல் மந்திரவியல் இரண்டையும் அடையாளம் காட்டும் ரமேஷ் பிரேதன் பின் நவீனத்துவத்தை வெறும் கோட்பாட்டு அளவில் பேசாமல் படைப்பினூடாக நிகழ்த்தி காட்டியவர். மனித வாழ்வின் வினோதங்களை, மன உலகின் மர்மங்களை எழுத்தினூடாக தடம் காணும் சாகசம் செய்தவர். உண்மையிலேயே இப்போது கரிகால் அண்ணன் சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. 3 நாளாக காய்ச்சல், உடல் நலம், உடல் வலி, குரலில் கூட தெரியும் உங்களுக்கு. இந்த வசூல் ராஜா படத்தில் கமல் காக்கா ராதா படுத்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு பிடிச்ச கேரன் போர்டை ஆடுறப்போ எழுந்து வருவார் பத்தியா, அந்த மாதிரி எனக்கு பிடித்த எழுத்தாளர்னோடனையும் காக்கா ராதா மாதிரி நானே வந்துங்க கேரன் போர்டு ஆரம்ப இந்த அரங்கத்தில் வந்து அவரை பேசுகிறத அவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவிஞனுக்கும் அவர்களுடைய குரு, ஆசான் அல்லது அவங்க கவிதை இயக்கத்துக்கான கட்டுமான ஆட்கள்னு சில பேர் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேசிக்காக கவிஞன்னா எனக்கு என்னுடைய கவிதைக்கான கட்டுமானம் என்பது 3 தான். ஒன்று பிரம்மராஜன், இன்னொன்று ரமேஷ் பிரேதன், 3வது தேவதச்சன். இதை எங்கே போனாலும் எல்லா கூட்டத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு வருது. என்னுடைய கவிதைக்கான இந்த 3 பேர் தான். பிரம்மராஜன் கிட்ட கவிதைனா என்னன்னு கேட்டால் அது படிம மொழி என்று சொல்வார். கவிதை என்பது படிமங்களின் மொழி என்று சொல்வார். ரமேஷ் பிரேனை கேட்டோம்னா அதீத புனைவுகளின் அரசியல் அப்படின்வார். கவிதைனா என்ன சார் அப்படின்னா அதீத புனைவுகளின் அரசியல் அப்படின்வார். தேவதச்சன் கிட்ட நீங்கள் கவிதைனா என்னன்னு கேட்டு பாருங்க, அது ஒரு மாற்று மொழி கணிதம் என்று சொல்வார். ஆல்டர்னேட்டிவ் மேக்ஸ் என்பார் கவிதையை. இந்த 3 பேர் தான் எனக்கான அடிப்படை கவிதைக்கான கட்டுமான பொருட்கள். நண்பர்களே, அப்போது ரமேஷ் பிரேதன் இப்போ சொன்னார் இல்லையா, பிரேதன் அப்படின்றது வந்து இங்கேருந்தே பின்னவனித்துவம் ஆரம்பிக்குதுன்னு. ஆக்சுவலாக ரமேஷ் பிரேம் 2 பேர் சேர்ந்து தான் இயங்கினாங்க, இரட்டை புலவர்கள் மாதிரி. அதில் பிரேம் அவரை விட்டு விலகி போயிட்டார். அவரை விட்டு விலகி போன பிறகு அந்த பிரேம் இல்லாமல் வெறும் ரமேஷ்னா வேற யாரையும் மாதிரி இருக்கும். அதனால் பிரேம் தன்னை விட்டு விலகி போனதால் அவன் இறந்து விட்டான் என்ற பொருளிலே பிரேதன் மாற்றுறார். ஸோ ரமேஷ் பிரேதன் எல்லாவற்றிலும் அவர் போஸ்ட் மாடர்னிசம் தான் அவருடைய செயல்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லா வகையிலுமே. நண்பர்களே, அந்த அதீத புனைவின் அரசியல்னு அவர் சொல்கிறார் இல்லை, அப்போ அவருக்கான அரசியல் என்ன? ரமேஷ் பிரேதனுடைய அரசியல் என்னன்னா பின்னவீனத்துவம் தான், போஸ்ட் மாடர்னிசம் தான். பின்னவீனத்துவம் எதை சொல்கிறது என்று பார்த்தால் அதிகாரத்துக்கு எதிரானது, இருக்கின்ற கருத்தியல்களை எல்லாம் கேள்வி கேட்டு கட்டுடைப்பது, அமைப்புகளின் மீது கலகம் செய்வது, பிரதியை சிதைத்து தர்க்கத்துக்குள்ளாக்குவது, இவையெல்லாம் அரசியல் பின்னவீனத்துவம். அதை எதில் செய்ய முடியும் அப்படின்னா நேர்கோட்டு புனைவுகளில் செய்யவே முடியாது. வெறும் புனைவுகளில் கூட சாத்தியமில்லை. அதீத புனைவுகளின் வழியாகத்தான் நீங்கள் அந்த அரசியலை செய்து காட்ட முடியும். இதுதான் அந்த பின்னவீனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, அவர் ரமேஷ் பிரேதன் சொல்லக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. 15 வருடத்துக்கு முன்பு பாண்டிச்சேரியில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது பெரும்பாலும் எந்த இலக்கிய கூட்டத்தில் எந்த புத்தகத்தும் குறித்தும் எதிர்மறையாக கருத்து சொல்லவே மாட்டேன். கீழே வேணாலும் சொல்லிவிடுவேன், நீ அது காப்பி அடிச்சுக்கிற, இது கவிதையே இல்லை, இது தண்டகர்மாந்திரம் கீழே சொல்லிவிடுவேன். மேலே வரும்போது அதில் ஏதாவது ஒரு 2 நல்லது மாட்டம் இல்லை, அதை மட்டுமே பேசிட்டு வந்துடுவேன். ஒருபோதும் எந்த புத்தகத்தையும் இது வரைக்கும் எதிர்மறையாக ஆவணப்படுத்தியது இல்லை. அதனாலே நம்மளுக்கு விமர்சனன்ற பேர் வராது, அது வரவே வேண்டியதில்லை, அது விட்டுடலாம். முதல் முறையாக என் வாழ்நாளையே ஒரு புத்தகத்தை மேடையில் தப்புன்னு சொல்லி பேசுறது பாண்டிச்சேரியில். அப்போது ஒருத்தர் நிறைய மொழிபெயர்ப்பு எழுதிக்கிட்டே இருப்பார், மொழிபெயர்ப்பு நூலாக போட்டுன்னு இருப்பார். அவருடைய நூல் ஒன்று, அதுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் போயிட்டு இருந்தேன் பேசுகிறதுக்கு, பாண்டிச்சேரி வரலாறு. அப்போ அந்த புக்கை படித்து பார்க்குறேன், அதில் ரமேஷ் பிரேதனுடைய பேரே இல்லை. அதாவது அந்த எழுத்தாளருக்கு அவ்வளோ மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அவருக்கு ரமேஷ் பிரேதனே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கியத்தில் இருக்கிறவனுக்கு ரமேஷ் பிரேதன் தெரியலன்னா அவனை இலக்கியவாதியாகவே நான் ஒத்துக்கிறது கிடையாது. ஓகேவா, டைரெக்டாக அவ்வளோதான். அப்புறம் பார்க்குறேன் அதில் பதிவு செய்யவும் இல்லை ரமேஷ் பிரேதனுடைய படைப்புகளை. நான் மேடையிலே சொல்லிட்டேன்,
நீ ஒரு இலக்கியவாதியே இல்லை, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரமேஷ் பிரதனை பற்றியே இதில் குறிப்பிடாத போது இது அசலான பாண்டிச்சேரியினுடைய வரலாறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நண்பர்களே, அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ரமேஷ் பிரதனை படித்தது தான் எல்லாமே. நான் 2000 நவீன இலக்கியத்தில் இருக்கிறதால படித்தது தான். நான் பேசும்போது ஒரு 6வது ரோவிலிருந்து கை தட்டுறாரு. அவர் தான் ரமேஷ் பிரதன் உட்காந்துருக்காருங்க. முதல் முறையாக அப்படி தான் எனக்கும் அவருக்குமான தொடர்பு ஏற்பட்டது. அன்றிலிருந்து நேரடி தொடர்பு அதுதான். அதுக்கு பிறகு எந்த கூட்டத்திலையும் கூப்பிட்றதில்லை, அது வேறு, அந்த கதை வேறு. அதுலேருந்து நம்மளும் மாறிட்டோம், இது மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு. நண்பர்களே, இப்போ விஷயம் என்னென்னா, அவருடைய கருத்தியலை பற்றி, அவருடைய செயல்பாட்டை பற்றி, இலக்கியத்தில் அவருக்கான முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் பேசினார்கள். இப்போ நினைவை போற்றுதோம் என்றால் குறைஞ்சபட்சம் இப்போ எனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அதிகமான பேருக்கு இப்போ தான் ரமேஷ் பிரதனா யார், அவர் என்ன எழுதியிருக்காரு, அவ்வளோ முக்கியமான ஆளா, இவனுங்க என்னடா இப்படி கொண்டாடுறாங்க என்கின்ற தோரணி இப்போ தாங்க நிறைய பேருக்கு வந்திருக்கு. அவருடைய இறப்புக்கு பிறகு தான் எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்த பிறகு தான் அவருடைய படைப்பு எப்படி இருக்கும், அவருடைய பேஜில் போய் படிக்கிறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் அங்கேருந்து பாலபாடம் படித்து வந்தவங்க. இப்போ படைப்பினூடாகத்தான் அவரை நம்ம நினைவு போற்றணும். ஒரே ஒரு படைப்பு மட்டும் போஸ்ட் மாடர்னிசத்தின் வழியாக அதீத புனைவுகளின் அரசியலை எப்படி அவர் கையாண்டார் என்கிறதை ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். அப்போ தானே அவருடைய நினைவை நம்ம சொன்னாமல் இருக்கோம். வெறும் கருத்து கோட்பாடுன்னு சொல்லியிருந்தா எப்படி சார்? பாண்டிச்சேரியில் 2 பேர் தண்ணி அடிச்சுன்னுக்கிறாங்க சார். நான் என் பாஷையிலே பேசிக்கிறேன், இந்த கதை வழியாக வேணாம். பாண்டிச்சேரியில் 2 பேர் தண்ணி அடிச்சுன்னுக்கிறாங்க, பீரு. ஒருத்தன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேர். அவங்க என்ன மச்சான், இது அவர் லாங்குவேஜில், என்னுடைய சென்னை லாங்குவேஜில் கதை சொல்கிறேன். என்ன மச்சான் ரொம்ப டல்லாக இருக்க, பயங்கர கடுப்பில் இருக்கிற மச்சான், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்கேன் நான். ஏன்டா உனக்கு ஏன்டா இந்த நிலைமை அப்படின்னு கேட்குறான் பாரு. அவன் பிரம்மாண்டமான ஆன்மீகவாதி, வள்ளலாரை பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். வள்ளலார்னா உயிர் சார் அவனுக்கு. அவன் கேட்பான், ஏன் மச்சான் அவனுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு. 2 பேர் பீர் அடிச்சுக்கிட்டு கடற்கரையை பார்த்தபடி ரெஸ்டாரண்ட்டில் பீர் அடிச்சுக்கிட்டு சொல்லுவான், மச்சான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குண்ணா, நீ பெரிய வள்ளலாருடைய ஆய்வாளன், வள்ளலார் சாவலடா, என்கிட்ட தான் சடலமாக வீட்டில் இருக்கிறாருன்னுமா அவன். வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். கதை விடுறானுங்க. பதப்படுத்தப்பட்ட வள்ளலாருடைய சடலம் என்னுடைய வீட்டில் இருக்குது, கண்ணாடி பேழையில் இருக்குது அப்படின்னும் அவன். இவனுக்கு கை கால் புரியாது. ஏன்னா இவன் வள்ளலார் டிவோட்டி, பயங்கரமான வள்ளலார் ஆய்வு பண்ணுறவனாச்ச, சாமின்னு வள்ளலாரை கும்பிட்றவனாச்ச. எப்படா சொல்கிற? பாதி பேரில் எழுந்து 2 பேர் வீட்டுக்கு போவாங்க சார். கண்ணாடி பேழையில் வெள்ளை துணியில் கையை கட்டிக்கிட்டு கெட்டு போகாத வள்ளலாருடைய சடலம் இருக்கும் சார். அவன் பார்த்து திகச்சு படுவான். கடவுளுடைய சடலம் இல்லையா, இறைவனுடைய சடலமாச்ச. அதனால தான் அவனுக்கு துக்கம் வந்துடுச்சு, சோகம் வந்துடுச்சுன்னு நான் பாரு. இதை கூட என்கிட்ட, என்னுடைய சாமியினுடைய உடம்பை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக அந்த கண்ணாடி பேழையில் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய சடத்தை இவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான் சார். இப்போ வீட்டுக்குள்ளே வள்ளலாருடைய கண்ணாடி பேழையில் பதப்படுத்தப்பட்ட வள்ளலாருடைய சடலம் இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே குழந்தைங்க அலறும். சாமி சடலமாக இருந்தாலும் பணம் தானே சார். குழந்தைங்க அலறும், உள்ளே வரவே வராதுங்க. பொண்டாட்டி ஐயோ அப்படின்னு அலறுவா, அந்த பக்கமே வரமாட்டா. கிட்டத்தட்ட என்ன ஆகி போயிடுச்சுன்னா வீடே ஒரு மயான சூழலுக்கு வந்துடுது. இவன் எழுந்துப்பான், வள்ளலார் பாடலை படிப்பான், அவர் போய் பார்ப்பான், தொட்டு கும்பிடுவான், திருப்பி வளர அந்த சடலத்து மேலேயே ஐக்கியமாடுவான். ஏன்னா நேரில் பார்க்குறானே, காண முடியாத ஒரு பெரிய தெய்வம் தான் வீட்டில் இருக்க. இப்படி இருப்பான் சார். குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடும், பொண்டாட்டி பயப்பட ஆரம்பிச்சிருவா. 2 பேர் குழந்தையோட கூப்பிட்டுக்கிட்டு என்ன போயிடுவா, இனிமேல் இந்த பொண்ணை இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவள் போயிடுவான். தனி மரமாயிடுவான். அவனுக்கு நேர்ந்தது பார், அதே தான் இப்போ இவனுக்கு நேரும். உடம்பு சரியில்லாமல் ஆகிடுவான், சோறு இருக்காது. தொடர்ந்து வள்ளலாரையே பாடிக்கிட்டே இருந்து அந்த அந்த கண்ணாடி பெட்டியே பார்த்து இருந்ததில் வேலை போயிடும். ஸோ வேலை போயிடுச்சா, பிள்ளைங்க போயிடுச்சா, பொண்டாட்டி போயிடுச்சா, ஜுரம் அடிச்சிடும். ஒரு சுட தண்ணி வச்சு கொடுக்க கூட நாதி இருக்காது. இவன் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ யோசித்து பார்ப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தது, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு அனாதை மாதிரி. அப்போ இந்த வள்ளலார் வந்த பிறகு தான் இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிப்பான்.
அப்போ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். நம்மளுடைய வாழ்வாதாரம், யதார்த்த வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் தொலைவதற்கு இந்த வள்ளலார் சடலம் தான் நமக்கு வந்து இடைஞ்சலாக இருந்தது. இப்போது இதை நம்ம வந்து அப்புறப்படுத்தினா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். இப்போ இதில் சிக்கல் வருது. அப்புறப்படுத்தினா எப்படி அப்புறப்படுத்த முடியும்? என்கிட்ட இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம்னா மற்ற மதத்துக்காரன் என்ன சொல்லுவான், டேய் வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமானார் சொன்னது கப்சா தானே, அப்போ தபார் இப்போ இருக்கிறான் இல்லை அப்படின்னு மற்ற மதத்துக்காரன் பிரச்சனையை கிளப்புவான். அல்லது சமூகத்தினுடைய ஒழுங்கு வந்து கெட்டு போயிடும். இந்து மதமே வந்து இவனை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம மதத்துக்கு இவ்வளோ ஒரு கேடு உருவாக்கிட்டே அப்படின்னு அதை வந்து அந்த வள்ளலார் சடலத்தையே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பலாம். ஸோ நாட்டில் பெரும் கலவரமாகி, மத கலவரமாகி, பெரிய யுத்தமே ஆகி போய் சமூக ஒழுங்கு அமைதி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, இரவோடு இரவாக இவனை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வள்ளலாருடைய சடலம் குடும்பத்தை, சமூகத்தை, நாட்டை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கம் அதுக்குள்ளே நடக்கும் சார் அந்த கதையில். இதை வந்து வெளியெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரே ஒரு வழி தான் இது. இரவோடு இரவாக இந்த வள்ளலார் நமக்கு கிடைச்ச பதப்படுத்தப்பட்ட வள்ளலார் சடலத்தை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நைட்டு ஒரு 3 மணி, மதியம் 12 மணிக்கு மேலே 3 மணிக்கு கண்ணாடியை உடைப்பான் சார். உடச்சி தரன்னு எடுத்து வந்து வாசலில் போடுவான் சார். போட்டு கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்துவான் சார். ஜெகஜோதியாக எரியும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எல்லார் வீட்டு வாசல்லையும் எரியும், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எல்லார் வீட்டு வாசல்லையும் எரியும். அன்னைக்கு போகியில் எல்லார் வீட்டு வாசலையும் பழையன கழிதல், இவன் வீட்டு வாசலிலும் பழையன கழிதல். இப்போ வள்ளலார் ஜெகஜோதியா அந்த அந்த சடலம் எரியும். ஆசிரியர் முடிப்பார், வள்ளலார் எப்போதும் போல ஜோதியில் கலந்தார். அவ்வளோதான். அப்போது இதுதான் அதீத புனைவினுடைய அரசியல். ஜோதியில் ஒரு மனிதனாக பிறந்த ஒரு ஆன்மீகவாதி ஜோதியாக முடியுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்படி ஜோதியாக இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? அப்படி சாத்தியம் இல்லை என்றால் அவர் என்னவானார்? அவர் உண்மையிலே இருந்தால் என்னென்ன விளைவுகளை உருவாக்கும்? அப்படி இருந்தால் வீட்டுக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் என்ன மாதிரியான சோதனைகளை அது உருவாக்கும்? இப்படி எல்லா கேள்விகளையும் இதுவரைக்கும் வள்ளலார் மீது வைத்திருக்கக்கூடிய எல்லா பிம்பத்தையும், ஆன்மீக பிம்பங்களை எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்போதும் போல வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமானார் என்று அந்த கதை முடியும். இதுதான். இப்போ நீங்கள் நேர்கோட்டில் இதை எழுத முடியுமா உங்களால்? புனைவு கூட இல்லை, இது அதீத புனைவு. சாத்தியமே இல்லை இது. இப்போ இந்த கதையை வந்து வேறு ஏதாவது அந்த புக்கில் இருந்துச்சுன்னா கூட இதை தடை செய்ய சொல்லி கூட இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் போராட்டம் செய்யக்கூடும். தெரியாதனமாக இது ஒரு நார்த் மெட்ராஸில் ஒருத்தன் என்னை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நவீன இலக்கியத்தினுடைய பங்களிப்பு, நவீன இலக்கியம் நான் என்ன பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். பேசி முடிச்ச பிறகு தான் தெரியுது, கூப்பிட்டோன்னே என்னை வள்ளலார் சன்மார்க்கத்தை சேர்ந்தவன், அத்தோடு என்னை கூப்பிடுறதே கிடையாது அந்த கூட்டத்துக்கு. தெரியல, நாம் நவீன இலக்கியத்தை பற்றி பேச போகிறோம்னு நாம் பேசினேன். அப்புறமா தான் தெரியுது, வள்ளலார் படத்தை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன் இந்த கதையை. அதுக்கு பிறகு எப்படி கூப்பிடுவான்? நண்பர்கள், இதுதான் ஒரு பின்னவீனத்துவத்தினுடைய, கழகத்தினுடைய, போஸ்ட் மாடர்னிசத்தினுடைய படைப்பு ரீதியாக அணுகுவது, அரசியல் செய்வது. அது எல்லா இடத்துலையும் அவர் மூலமாக வந்தது. எல்லா இடத்துலையும் அப்படியே மெல்ல மெல்ல பரவச்சு. சாரு படைப்பின் வழியாக 0 டிகிரி போஸ்ட் மாடர்னிச நாவலை கொண்டு வந்தார். ஜெயமோகன் எழுதிய டார்த்தினியம் கதை, புதுமைப்பித்தன் எழுதிய கதைகள் எல்லாமே மறு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. எப்படி? போஸ்ட் மாடர்னிஸ்டின் அடிப்படையில். டார்த்தினியத்தை எல்லாரும் ஆகா ஓகன் ஜெயமோகன் எழுதிய கதையை சிலாகிக்கிற போது அது திராவிட கழகத்தை எதிர்க்கிற, பெரியாரை கிண்டல் அடிக்கிற குரல் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. எப்படி வருது? இதுதான் போஸ்ட் மாடர்னிசம். எல்லாரும் சிலாகிச்சு புதுமைப்பித்தன் கதையை சொல்லும்போது அது சைவ வேளாளர் குரல் அப்படின்னு உள்ள கருத்தை உரிவு எடுத்து பேசுகிறான்ல, அந்த விமர்சன போக்கு எப்படி வருது? அதான் போஸ்ட் மாடர்னிச விமர்சனம். இது எல்லாமே பின்னவீனத்துவத்தினுடைய பங்களிப்பு. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே வருது. சார் நீங்கள் என்ன சொல்கிறது, செப்படி தப்படின்னு ஒரு புக்கு, ஓவியம் குறித்து சந்துரு மாஸ்டர் எழுத போன புக்கு. ஒரு பக்கம் மேட்ரு இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் ஓவியம் இருக்கும், ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும். எப்படி ஏன் எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் வெள்ளையாக வச்சுன்னா இருக்கட்டும், ஏன் ஒழுங்காக இருக்கணுமா என்ன புக்குன்னாரு அவர்.
எனக்கு இது கேட்குறப்போ என்ன சார் ஒரு பக்கம் டிராயிங் போட்டிருக்கீங்க, ஒரு பக்கம் காலியாக விட்டுக்கிறீங்க, ஒரு பக்கம் மேட்ரு எழுதிக்கிறீங்கன்னா இருக்கட்டும்டா, என்னடா இப்போ சூரி எல்லாம் அப்படி தான் இருக்கணுமா என்ன, இப்படியும் இருக்கட்டும். அவனுக்கு இந்த நான் எழுதுந்து பிடிக்கலன்னா பக்கத்தில் அதை திட்டி இந்த பக்கம் எழுதிக்கிட்டோன்னுவார். இந்த யுக்தி எல்லாமே பின்னவீனத்துவ போஸ்ட் மாடர்னிச யுக்திகள். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஔவையாரை பார்த்துருப்பீங்கல்ல, கடற்கரையில் வயசான ஒரு அம்மா தானே நிற்கும். படைப்பரங்கத்தில் எப்படி இது ஔவையார் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஔவையார் தான் இது. இது போஸ்ட் மாடர்னிசத்தினுடைய இன்னொரு சாரம்சம். கச்சை கட்டிக்கிட்டு எவ்வளோ நச்சுன்னு இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஔவையார் அந்த ஔவையார் இல்லை. இதெல்லாம் பின்னவீனத்தினுடைய கூறுகள். ஆக எதை நீங்கள் இதுவரை தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ அதன் மீது கேள்வி எழுப்புவது அதிகாரத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் என்றால் அதிகாரத்தை கட்டுடைப்பது தான் போஸ்ட் மாடர்னிசம் என்றால், தொடர்ந்து அது இருந்து கொண்டே இருந்தால்தான், ஒரு காந்தத்தில் எப்படி வடக்கு தெற்கு இருந்தால் சமமாக இருக்குமோ அது மாதிரி யதார்த்தமாக போய்கொண்டிருக்கும் போது போஸ்ட் மாடர்னிசம் என்பது காந்தத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் காந்தம் ஒழுங்காக வேலை செய்யும். இலக்கியம் பின்னவீனத்தினுடைய கூறுகளை தக்க வைத்துக் கொண்டே இருந்தால் செம்மையான இலக்கியம் செயல்படும் என்று கூறி அதற்கு காரணகர்த்தாவான ரமேஷ் பிரேதனுடைய நினைவை போற்றுவோம். நன்றி 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 சூர்யா. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடும். நண்பர்கள் எல்லாத்தையும் இங்கே இன்விடேஷன் போட்டு எல்லாத்தையுமே போட்டுருவாங்க. நன்றி. ஓகே ஓகே. இந்த ஔவையாரை நான் தான் ரவி பைலட்டை வந்து இது மாதிரி வரைய சொன்னேன். என்னுடைய நோமன் நெஞ்ச புத்தகத்துக்கு அட்டைப்படம் ரவி பைலட் வரைஞ்சார். அப்போ ஔவையார்னால் நம்ம ஒரு தமிழ் மனப்பதிவு வந்து ஒரு வயசானவங்களாக இருக்குது. அவர் பாடினி ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எப்படி இருக்கணும்ட்டு அதையும் இந்த திருவள்ளுவரையும் நான் தான் அந்த ரவி பைலட்டை வர சொன்னேன். நண்பர்களை அடுத்ததாக முனைவர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.